மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்திய மக்கள் மிகவும் நல்லவர்கள், சத்தியத்தின் வழி நடப்பவர்கள், நேர்மையானவர்கள், கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. இந்திய மக்கள் மீது எந்த தவறும் இல்லை. இந்திய இராணுவத்தின் மீதும் எந்த தவறும் இல்லை. இந்திய அரசியல்வாதிகள் மீதும் எந்த தவறும் இல்லை. இந்தியா எந்த நாட்டின் மீது படையெடுத்தது இல்லை என்று மக்கள், சீன மக்கள் இந்தியாவை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சீன மக்கள் இந்தியாவை இந்திய மக்களுடன் நட்புடன் பழகுவார்கள். இன்னும் 6 to 8 மாதத்திற்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகளாக மாறும். சீன மக்கள் இந்தியாவின் நட்பை விரும்புகிறார்கள். இந்தியாவைப் போல நாமும் நல்லவர்களாக மாற வேண்டும், இந்திய மக்களைப் போல நாமும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற நிலை சீன மக்களின் மனதில் உருவாகிவிட்டது. சீன அரசாங்கம் செய்த தவறால் தெரிந்தோ தெரியாமலோ இந்தியாவின் மீது படையெடுத்தது, இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்தது, அவை அனைத்தும் தவறு என்று சீன மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனி வரும் காலங்களில் சீன மக்கள் சீன அரசாங்கத்திடம் முறையிட்டு இந்திய பகுதிகள் அனைத்தும் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைப்பார்கள். இந்திய இராணுவம் இந்திய எல்லையிலிருந்து இந்திய பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறிவிடும். ரஷ்யாவைப் போல சீனாவும் இந்தியாவின் நட்புக்காக எதையும் செய்யும். இந்தியாவின் நட்புக்காக சீன அரசாங்கம் எதையும் விட்டுக் கொடுக்கும். சீனா எந்தெந்த நாட்டிலெல்லாம் எல்லை பிரச்சனை வைத்திருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் இந்தியாவின் நட்புக்காக விட்டுக் கொடுக்கும். சீனா இந்தியா நட்புறவால் இந்தியாவில் பல உலக நாடுகள், ஏழை நாடுகளின் வறுமை நீங்கும். சீனாவின் உற்பத்தியாகும் பொருட்கள் 75% பொருட்களை இந்திய வியாபாரிகள், இந்திய முதலாளிகள் வாங்குவார்கள். ஆமாம், சீனாவின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கும். சீனா தன் தவறை உணர்ந்திருக்கிறது. இந்தியாவுக்காக சீனா எதையும் விட்டுக் கொடுக்கும். எதிர்காலத்தில் ஒன்று ஒன்றாக நடக்கும். நான் சொல்வதை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் போக போக பாருங்கள், நடக்கும். இந்திய தலைவர் மிகவும் பொறுமையாக, நிதானமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்தியா சீனா போர் மூண்டிருக்கும். பல தெய்வ சக்திகள் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றியிருக்கின்றன. 2 புறங்களிலும் இராணுவ வீரர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விலை மதிப்பற்ற உயிர்கள் செய்த தியாகம்தான் இன்று இந்தியாவிலும் சைனாவிலும் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறது. நமது இராணுவமும் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்திருக்கிறது. இந்திய இராணுவம் எப்போதுமே நல்ல இராணுவம். மக்களின் துயர் துடைப்பதற்கு அதற்காக உருவாக்கப்பட்ட நமது இராணுவம். எந்த நாடுகளில் வறுமையும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் இந்திய இராணுவம் ஓடி சென்று உதவி செய்யும். அதற்கான வழிமுறைகள் இனி வகுக்கப்படும். உலகில் தலை சிறந்த இராணுவமாக இந்திய இராணுவம் மதிக்கப்படும். மக்கள் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வரும் என்று இனி மக்களும் பயப்பட வேண்டாம், உலக நாடுகளும் கவலை கொள்ள வேண்டாம். உலகம் முழுவதும் வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் மிகவும் கீழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த 2 நாடுகள் ஒற்றுமையாவதால் பல நாடுகளின் பதற்றம் தனியும், சண்டைகள் வராது. இந்தியாவின் நட்புக்காக சீன மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சீன மக்கள் நிம்மதியாக இல்லை. வளர்ந்த நாடுகள், அனைத்து நாடுகளிலுமே மக்கள் நிம்மதியாக இல்லை. வல்லரசு நாடுகள். ஆனால் இந்தியா ஒரு நல்லரசு நாடு. பல பிரச்சனைகள், பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், அவ்வளவு பிரச்சனைகளும் தாங்கிக் கொண்டு இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது.
மிகவும் பொறுமையும் நிதானமும் கொண்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் சீன மக்கள் இந்தியாவைப் போல வாழ வேண்டும், இந்திய மக்களைப் போல் நாமும் வாழ வேண்டும் என்று இந்தியாவுடன் நண்பனாகி விடுவார்கள். சீனாவின் கடைசி மனிதன் இறக்கும் வரை இந்தியாவின் நண்பனாகத்தான் இறப்பான். இது நடக்கும். போக போக பாருங்கள், இந்தியாவும் சீனாவும் அனைத்து துறைகளிலும் ஒற்றுமையாக இருந்து செயல்படும். இந்திய மக்களுக்காக, இந்திய அரசாங்கத்துக்காக சீனா எதையும் விட்டு கொடுக்கும். எந்த நிலைமைக்கும் கீழிறங்கி வரும். ஆம், ஒரு காலத்தில் பல ஆயிரம் வருடங்களாக சீன மக்களின் உயிரை இந்திய மக்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியாது. பல ஆயிரம் வருடங்களாக சீன மக்களின் உயிரை இந்திய மக்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அது நடந்து இந்த நாள், இந்த நிமிடம், இந்த மணி நேரம் வரை சீன மக்களின் உயிர் இந்திய மக்களால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படி என்ற விளக்கம் நான் சொல்ல தேவையில்லை. இந்த நிமிடம் வரை இந்திய மக்கள் சீன மக்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் பார்ப்பதற்கு இரு நாடுகளும், இரு நாட்டு மக்களும் எதிரிகள் போல தெரிவார்கள். அது உண்மை அல்ல. சீனா முழுமையாக இந்தியாவை புரிந்து கொண்டது. அன்பாக கேட்டிருந்தால் எத்தனை மலைகளை வேண்டுமானும் இந்தியா கொடுத்திருக்கும். இந்திய மக்கள் அன்பளிப்பாக கொடுத்திருப்பார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் சீனா தவறு செய்தது. இப்போது சீனா தனது தவறை உணர்ந்து விட்டது. படிப்படியாக சீனா அரசாங்கம் இந்தியாவிலிருந்து இராணுவத்தை பெற்றுக்கொள்ளும். அனைத்து பகுதியிலும் இந்தியாவிடம் ஒப்படைக்கும். இந்தியாவின் நட்புக்காக எதையும் செய்யும். சீனா போட்டுள்ள அனைத்து சாலைகளும் இந்தியாவை எதிர்ப்பதற்காக, இந்தியாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட அனைத்து சாலைகளும் இந்தியா நல்ல செயல்களுக்காக பயன்படுத்தும். சீனாவின் அனைத்து சாலைகளும் பல நாட்டு உயிர்காக்கும் மருந்துகளும், அனைத்து சாலைகள் வழியாகவும் உயிர்காக்கும் மருந்துகளும், உயிர்காக்கும் உணவுப் பொருட்களும் இந்தியா எடுத்துச் செல்லும். எதிர்காலத்தில் இது நடக்கும். மக்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் தெய்வ சக்தியின் மூலமாக நடக்கின்றது. அதற்கு இயற்கையும் ஒத்துழைக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்திருந்தால் குறைந்தது 28 கோடி மக்கள் இறந்திருப்பார்கள். அது சாதாரண சண்டை அல்ல. 28 கோடி மக்கள் உயிரிழந்திருப்பார்கள். சண்டை எங்கோ சிறிதாக ஆரம்பித்து பெரிய நிலையில் சென்றிருக்கும். ஆனால் இந்திய அரசியல்வாதிகள் மிகவும் நிதானமாக செயல்பட்டு நாட்டை வழிநடத்தியிருந்தார். அதனால் வரக்கூடிய பெரும் போர் தவிர்க்கப்பட்டது. இந்திய இராணுவம் மிகவும் நிதானமாக செயல்பட்டது. இந்திய வீரர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்களின் தியாகம் அளவிட முடியாதது. நன்றி, வணக்கம்.